வாய்ப்பு இருக்குது. 10 மட்டும் இல்லாமல் அது ஆயிலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கவுண்டர் இரிட்டன்ட் எஃபெக்ட் இருக்குது. கேப்சிகைன்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருளானது எரிச்சல் ஏற்படுத்தும். அந்த முட்டி சுற்றி தடவும் போது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு பாட்டி முறை வைத்தியம் நம்ம மூட்டு வலிக்கு எந்த அளவுக்கு வந்து பலன் தரும், அதோட அறிவியல் பின்னணி என்னென்ன என்றதை பற்றி இன்றைக்கி விலாவாரியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த பேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பலன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி நேயர்களே, இன்று இந்த மூட்டு வலி அதுக்கு பாட்டி முறை வைத்தியங்கள் அதோட அறிவியல் பின்னணியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மூட்டு வலி என்னென்ன காரணத்தினால வருதுன்னு பார்ப்போம். மூட்டு வலி பல காரணங்களால் வருது. மெயினாக பார்த்திங்கன்னா வயோதிகம், ஏஜ்டு பீப்புள் பார்த்திங்கன்னா மூட்டு தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய டீஜெனரேட்டிவ் நீ டிசீசஸ், ஆர்த்ரைட்டிஸ் இதனால் வரக்கூடியது. அதுக்கப்புறமா வயது கம்மியாக இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா உள்புண்ணு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இதனால் வரக்கூடியது. இதுதான் நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு இல்லைனாக்கா ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லப்படுறோம். இப்போ இந்த வயோதிகத்தினால் ஏற்படக்கூடிய மூட்டு வியாதி ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பசைகள் பார்த்திங்கன்னா காட்லேஜ் பசைன்னு சொல்லுவோம். எலும்பு சுற்றி ஒரு நைஸான ஒரு கவரிங் இருக்கும், அதுதான் வந்து காட்லேஜ் பசைன்னு சொல்லுவோம். அந்த காட்லேஜ் பசை தான் ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் வந்து பிரிட்ஜ் பண்ணி அதை வந்து லூப்ரிகேட் பண்ணி அதோடு சேர்ந்து கூட உற்பத்தி ஆகக்கூடிய இந்த லூப்ரிகேட்டிவ் ஃப்ளூயிட்ஸ், சைனோவில் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். அந்த சைனோவில் ஃப்ளூயிட்ஸ் ஆனது உள்ளே வந்து லூப்ரிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு ஒரு இயக்கத்தை வந்து இயங்க வைக்குது. இந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய சதைகளும் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். வயோதிகத்தின் காரணமாக மூட்டுக்குள்ளே இருக்கிற சதை வந்து தளர்ந்து போயிடுது, மெலிசாகிடுது. அதுக்கப்புறமா சுருக்கம் ஏற்படுது, அதோட பவர் டோன் எல்லாமே குறையுது. இப்போ இந்த சதைகள் மற்றும் மூட்டுக்குள்ளே வர பசைகள் இதெல்லாமே வந்து வயோதிகத்தின் காரணமாக உங்களுக்கு குறைஞ்சி போகுது. இப்போ அது வந்து நம்ம பெருசாக வந்து ஓவர் கம் பண்ண முடியாது, அது வந்து நம்ம இயற்கை வெல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்ம பாதுகாக்கலாம். மூட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய தேய்மானத்தை பாதுகாக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. மூட்டோட இயக்கம் எப்பயுமே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அது மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணவே போதும். இந்த குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாவே மூட்டு சதைகள் வலுப்படும். மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பசைகளில் வந்து உள்ள காட்லேஜின் பசைத்தன்மை நல்லாவே மெயின்டைன் ஆகும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சைனோவில் ஃப்ளூயிடோட செக்ரிஷன்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ண தான் அவங்களுக்கு அதிகமாக சுரக்கப்படும். அப்போ உங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து கணிசமாக குறையும். இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இன்ஃப்ளமேட்டரி காஸ், அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் மூட்டு சுற்றி இருக்கிற ஜவ்வில் பார்த்திங்கன்னா புண் ஏற்பட்டு அந்த புண்ணு வந்து அந்த சைனோவில் சொல்லக்கூடிய அந்த கவரிங்கை வந்து ஹைப்போட்ரோபி அதிகமாக வளர செய்து புண்ணை பண்ணிட்டு அந்த புண்ணுக்குள்ளே இருந்து வரக்கூடிய நீர் வந்து நச்சு நீர் வந்து எலும்பை வந்து கரைச்சி எலும்புக்குள்ள பேஸில் வந்து புண் ஏற்படுத்தி அதனால் வரக்கூடிய டிஃபார்மிட்டிஸ், அந்த சுற்றி இருக்கிற ஜவ்வுலாம் வந்து வீக் ஆகிட்டு பெண்ட் ஆகக்கூடியது. இந்த தன்மை தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். இப்போ இதுவே நம்ம எப்படி குறைக்கலான்னு பார்த்தா, இது வந்து உணவு முறையில் குறைக்கலாம். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பரம்பரை பிரச்சனைனால் வரக்கூடியதாக இருக்கலாம், இல்லை தவறான உணவு பழக்கங்களாக இருக்கக்கூடியது இருக்கலாம். மேலும் இது வந்து நம்ம இது இன்னும் காரணத்து தான் வரும்னு சொல்ல முடியாது. இது சின்ன வயசில் வரக்கூடிய பிரச்சனை. இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தாங்கன்னா சில விஷயத்தில் வச்சு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் எது எப்படியோ இப்போ மூட்டு வலின்னு வந்துச்சுனாக்கா நம்ம எப்படி வந்து அதை குறைக்கலான்றது வந்து நம்ம பாட்டியோட அட்வைஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னாக்கா சில டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிட்டோம்னா மூட்டு வந்து பாதுகாக்கலான்னு பார்த்தோம்னாக்கா, ஏற்கனவே போன சில பதிகளில் பார்த்த மாதிரி நம்ம ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச்டு ஃபுட்டு அது என்னென்ன பார்த்தோம்னா, நல்ல ஒரு கொழுப்பு நிறைந்த ஒரு கடல் மீன் வகைகள், இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த வால்நட்ஸு, பாதாம், பிஸ்தா இது மாதிரி போன்ற நட்ஸுகளிலும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. கூடவே அதில் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இதுவுமே வந்து மூட்டு வலுப்படுத்தும். அதுக்கப்புறமா பெரிஸ், இந்த மாதிரி பழங்கள், மாதுளை பழங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது. இதை ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கப்புறமா
நான்வெஜ் ஐட்டம் ஃபுட் பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரோட்டீன்ஸ் வந்து சதைகளிலிருந்து அதிகமாக வலு கொடுக்கும். அது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்கள் சதைகள் மூட்டு சுற்றி இருக்கிற சதைகள் ஸ்ட்ராங் ஆகும். அதனால் மூட்டு தேய்மானம் கம்மியாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மூட்டு வலி ஏற்படும் போது அது வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்து அதை நம்ம கண்டுபிடிச்சி எவ்வளோ சீக்கிரமாக வந்து வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம அதை ப்ரொக்ரெஷன் தடுக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு போகாமல் பார்த்துக்கலாம், ஒரு அறுவை சிகிச்சை லெவலுக்கு கொண்டு போகாமல் பார்த்துக்கலாம். அப்போ இயர்லி சிம்டம்ஸ் என்னென்னன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இயர்லி சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்க காலையில் தூங்கி எழுந்தோடனே வலி ஏற்படும். இது பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேட்டரிஸ் நீ டிசீஸ், இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸில் வரும். தூங்கி எழுந்தோடனே ஸ்டிஃப் ஆகும், உங்களுக்கு மடக்கி நீட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து பிடிப்பு ரிலீஸ் ஆகிட்டு நார்மலாகும். இது வந்து ஆர்த்தரைட்டிஸ், இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ், அதாவது ரணம் ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய மூட்டு வலியாகும். இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து வயசானவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு தேய்மானம்ன்றது என்னன்னாக்கா அது நார்மலாகவே ஒரு சொல்லிங்கு, ஒரு வீக்கம், இது மாதிரிலாம் இருக்கும். இது வந்து வேலைகள் செய்யும்போது மட்டும்தான் வரும், ரெஸ்ட்டில் வராது. ஸோ ரெஸ்ட்டில் வரக்கூடிய பெயின் வந்து இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ். வேலை செய்வதனால் ஏற்படக்கூடிய வலியானது வந்து டீஜெனரேட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், கீழ்வாதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கீழ்வாதம் வந்து வேலைகள் செய்வதனால் வரக்கூடியது, தேய்மானத்தினால் வரக்கூடியது. ஆக இந்த 2 அறிகுறிகள் ஆரம்ப கட்ட காலத்திலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டிக்குள்ளே ஏற்படக்கூடிய சத்தங்கள், அந்த கிராக்குன்னு சத்தம் வரும். அந்த சத்தங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மூமெண்ட் பண்ணும்போது வரும். அது வலியோடு வந்துச்சுனாக்கா தான் பயப்படணும். வலி இல்லாமல் வரக்கூடிய அந்த சத்தம், முட்டிக்குள்ளே ஏற்படும் இறைச்சலானது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது நார்மலாக ஏற்படக்கூடிய பிசியாலஜிக்கல் தான். ஏன்னாக்கா பபுள்ஸ் எல்லாம் சில நேரத்தில் ஏற்படும். அந்த பபுள்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே லாக் ஆகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சத்தங்கள் வரலாம். ஸோ அந்த கிளிக் சவுண்டு, கிராக் சவுண்டு எல்லாமே பார்த்திங்கனாக்கா அது ஒரு அலர்ட் சிம்டம்ஸமாக எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறமா முட்டிக்குள்ளார ஏற்படக்கூடிய எரிச்சல் வந்து பார்த்திங்கனாக்கா எப்பயுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக எப்பயுமே வந்து வலி இருந்தனே, எரிச்சல் இருந்தனே இருக்கும். இந்த மாதிரி எரிச்சல் இருக்கிறதுக்கு காரணமும் வந்து தேய்மானம் தான். இதை முட்டிக்குள்ளே இருக்கிற எலும்பை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியது. அதனால் நரம்பு வந்து புண்ணாகும். யூஸ்வலாக ஏன் வந்து எரிச்சல் இந்த வலியெலாம் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, முட்டிக்குள்ளே இருக்கிற பசை வந்து தேய்மானத்தினால வந்து தேஞ்சு கம்மியாகி உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். இந்த கோட்டிங் போய் எக்ஸ்போஸ் ஆன எலும்புக்கு அதில் தான் வந்து நரம்பு முடிச்சுகள் அதிகமாக வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அந்த நரம்பு முடிச்சுகள் வந்து கோட்டிங்கில் இருக்காது, ஆனால் கோட்டிங் போன அப்புறமா அதுக்குள்ளே தான் எக்ஸ்போஸ் ஆகும். இப்படி எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து வலியை வந்து வலித்திறனை வந்து மூளைக்கு கொண்டு போய் செல்லும். அதனால் அந்த பசைத்தன்மை குறையும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய அந்த தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய வலியை பற்றி நம்ம எரிச்சலாக உணர்ந்து அதை வந்து ஆரம்ப கட்ட காலத்திலே வந்து மருத்துவர் அணுகி அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா பருவநிலை மாற்றத்தில் வந்து சில பேருக்கு வந்து மூட்டு வலி ஏற்படும். இது வந்து கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸில் வந்து பருவநிலை மாற்றத்தினால மூட்டு வலிகள் வரும். அப்படி குளிர்காலத்தில் பார்த்திங்கனாக்கா இரத்த குழாயை வந்து சுருங்க ஆரம்பித்து முக்கியமான ரத்தம்லாம் வந்து உறுப்புகள், மூளை, இதயம், இது மாதிரி உறுப்புக்கு டைவர்ஷன் பண்ணி விட்டுட்டு இது தோல் சுற்றி இருக்கிற சதையை சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் வந்து சுருக்காகும்போது உங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காம இருக்கும். அதனால் வந்து மூட்டு வலி ஏற்படும். அதே மாதிரி கவுட் ஆர்த்தரைட்டிஸ் பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் அளவு அதிகமாகும்போது அது கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிட்டு அந்த குளிர்காலத்தில் வந்து மூட்டுக்குள்ளே போய் லாக் ஆகிட்டு என்ன பார்த்திங்கன்னா இந்த மூட்டு, இந்த கட்டை விரல் மூட்டு, இந்த மாதிரி பகுதிகளில் வந்து உங்களுக்கு சூடு கலந்த ஒரு எரிச்சல் கலந்த ஒரு வீக்கமான வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். இதில் வந்து நம்ம ஆரம்பகட்ட காலத்திலே கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு டாக்டர்கிட்ட போய் அணுகி தேவையான டெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி யூரிக் ஆசிட் ஆகட்டும், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஆகட்டும், ஆன்டிசிசிபி ஆன்டிபாடிஸ் ஆகட்டும், அப்புறமா கால்சியம் லெவல் ஆகட்டும், அப்புறமா விட்டமின் டி லெவல் ஆகட்டும், இதெல்லாமே வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கான தீர்வை வந்து நம்ம ஆரம்பகட்ட காலத்திலே தெரிஞ்சுக்கணும். சரி நேயர்களே, ஒரு நேரம் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ பாட்டி முறை வைத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாட்டி முறை வைத்தியம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெட் பெப்பர் ஆயில் சொல்லுவாங்க. ரெட் பெப்பர் ஆயில்ன்றது வந்து சிவப்பு மிளகாயை வந்து தேனோடு கலந்து அதை வந்து 10 மாதிரி போட்டோம்னாக்க உங்களுக்கு வந்து வீக்கம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10 மட்டும் இல்லாமல் அது ஆயிலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கவுண்டர் இரிட்டன்ட் எஃபெக்ட் இருக்குது. கேப்சிகைன்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருளானது எரிச்சல் ஏற்படுத்தும். அந்த முட்டி சுற்றி தடவும் போது உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஏற்படும் போது அது என்ன பண்ணுனாக்கா வலி சமீட்சைகளை குறைச்சி எரிச்சல் சமீட்சைகள் மட்டும்தான் மூளைக்கு கொண்டு போகும். இதை கேட் தியரின்னு சொல்லுவாங்க. அந்த கேட் தியரி மெக்கானிசம் மூலமாக வலியை வந்து மட்டுப்படுத்தும். இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம்.
ஒரு ஒரு பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. அது நல்லா பொடிசா நறுக்கி கூட வந்து வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயை வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி அதில் வரக்கூடிய ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு வாரம் அது மாதிரி தேங்க விட்டுட்டு அது மிக்சரை அதுலேருந்து வரக்கூடிய ஆயில் எடுத்து நம்ம தினமும் மூட்டு வலி ஏற்படும் போது, அதுவும் அதிகமாக அந்த ஆர்த்ரைட்டிஸில் வந்து அதிகமாக ஏற்படும் போது உபயோகிக்கலாம். இது வந்து காய்ச்சல் சமயத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மைல்டான கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி அதிகமாக உங்களுக்கு எரிச்சல் அதிகமான வலி இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணி இதுக்கு தீர்வு காணலாம். இந்த பெப்பர் ஆயில் ரெட் பெப்பர் ஆயில்ன்றது ஒரு நல்ல ஒரு தீர்வு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அலோவேரா தேன் கலவை 10 அலோவேராவையும் தேனையும் கலந்து 10 போடும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு 1/2 கப்பு அலோவேரா 1/2 கப் தேன் இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் நைட் தூங்கும்போது துணியில் தடவிட்டு அதை முட்டி சுற்றி கட்டிட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டு ஓவர் நைட் அதை சோக் பண்ணிவிட்டு அது அடுத்த நாள் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து அலோவேரா தேன் 10. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் ஹனி காம்பினேஷன்ஸ். இந்த தண்ணி வந்து நம்ம ரெகுலராக குடிக்கணும். ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து ஆசிட் தன்மை இருப்பதனால அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன்ஸ் நல்லாவே உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தும். முட்டுக்குள்ளே இருக்கிற புண்ணை வந்து குறைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். இது வந்து நம்ம வாய் வழியாக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கணுன்னாக்கா 2 ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் 2 ஸ்பூன் வெதுவெதுப்பான நீர் இந்த காம்பினேஷன் இதில் வந்து நீங்கள் ஒரு பாட்டில் அளவு கூட கலந்து வச்சுட்டு காலையில் 2 ஸ்பூன் நைட் 2 ஸ்பூன் குடிக்கிற பட்சத்தில் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன்ஸ் ஆப்பிள் சிடர் வினிகர்லேருந்து வரக்கூடியது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் தரும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பசுமஞ்சள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குர்குமின் இருக்குது. குர்குமின் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இது வந்து பாலில் கலந்து குடிச்சோம்னாக்கா அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் குர்குமின் காலையில் 1 ஸ்பூன் நைட் 1 ஸ்பூன் கலந்த குர்குமின் கலந்த அந்த பச்சை மஞ்சளை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மூட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் மூலமாக ஆர்த்ரைட்டிஸ்க்கு நல்ல தீர்வு தரும். அதுக்கப்புறமா சொல்கிறது பிரண்டை சட்னி வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணலாம். 2 ஸ்பூன் யூஸ் பண்ணும் பட்சத்தில் பிரண்டையை வந்து பருப்போடு கலந்து சட்னி மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைனா பொடி மாதிரி யூஸ் பண்ணலாம். அது மூலமாகவும் நம்ம மூட்டு வலிக்கான தீர்வுகளை நம்ம பெறலாம். அப்புறமா கடல் உப்பு குளியல் இது ரொம்ப எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டு. இதில் என்ன பண்ணணுன்னாக்கா கடல் உப்பை வந்து சுடு தண்ணியில் கலந்து சுடு தண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட முட்டியை கால் பகுதியை வந்து உள்ளே நினச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தீங்கன்னாக்கா உப்புத்தன்மை பார்த்திங்கன்னா உப்பு போய் ஊடுருவக்கூடிய வலிமை பெற்றுடும். ஊடுருவி உள்ளுக்குள்ளே போயிட்டு ரத்த குழாயை வந்து சீர் பண்ணி இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் மூலமாக இது வந்து மூட்டு வலியை சதையை வந்து ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வலியை குறைக்கும். அதுக்கப்புறமா ஆட்டுக்கால் சூப்பில் பார்த்திங்கன்னா கொலாஜன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆட்டுக்கால் சூப்பு, பீஃபு, அந்த ஃப்ரெஷ் ஃபிஷ் இதில் எல்லாமே வந்து கொலாஜன் அளவு வந்து அதிகமாக இருக்கனால இந்த காட்லேஜ் எலும்பை பசையை வந்து ரொம்ப வலுப்படுத்துது. தேய்மானத்தை வந்து அதிகமாக வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜெலட்டின் பவுடர் கலந்த உணவு. நம்ம ஜெலட்டின் பவுடரை வந்து நம்ம கமர்ஷியலாக நம்ம கடைகளில் வாங்கலாம், கிராசரிஸில் வாங்கலாம். அதை வந்து 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவரால் சோக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து சூடு பண்ணி அதை சாப்பிடும்போது உங்களுக்கு முட்டிக்குள்ளார ஏற்படக்கூடிய தேய்மானம் குறைக்கிறதுக்கு கொலாஜன் வந்து சப்ளை நிறைய கிடைக்கும். கொலாஜன் போய்ட்டு ரிப்பேர் பண்ணி இந்த ஜெலட்டின்லேருந்து கிடைக்கக்கூடிய கொலாஜன் மூட்டை வலுப்படுத்தும். இப்படி பல வகை பாட்டி முறை வைத்தியங்கள் வந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 10-15 வருஷம் மூட்டு வலி இல்லாமல் தள்ளி போடலாம். கட்டாயம் மூட்டு வலியை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாட்டியுமே நம்ம அதோட தாக்கத்துலேருந்து குறைக்கிறதுக்கு ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணணும். மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணால் போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. மசில் வலுப்படுத்தணும். அதுக்கப்புறமா டயட் மூலமாக நான் சொன்ன நல்ல நியூட்ரிஷன்ஸ்லாம் நீங்கள் பெற்று உங்கள் மூட்டை வந்து தக்க வச்சுக்கலாம். வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்வு பெறலாம். டயட்டு, அப்புறமா எக்ஸசைஸு, இதுக்கப்புறமா மெடிசின்ஸ், ஹெர்பல் மெடிசின்ஸ்னு சொன்னது அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல தீர்வை தரும். சரி நேயர்களே, இன்று நம்ம பாட்டுமுறை வைத்தியங்கள் அதோட சயின்டிஃபிக் பேசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம்.